நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பினுடன் விரிவாக விவாதிக்கும் இக்களத்தில் திமுகவுடைய அமைச்சர் திமுகவின் மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் மிக பெருமையாக பேசக்கூடிய அளவிற்கு மக்களின் பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது. பெரியசாமி விடுவிப்பு, அதாவது ஊழல் குற்றச்சாட்டத்திலிருந்து அவரை விடுவித்தது மிகப்பெரிய தவறு என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. விளம்பர அரசின் ஊழல் மயமான அமைச்சரவை. தோழர்களே, ஒரு அரசாங்கத்தின் மீது இத்தனை அமைச்சர்களின் மீது வழக்குகள் இருக்கிறது என்றால் அது மிகவும் இழிவான ஒரு காலகட்டம்தான். ஒரு அமைச்சர் என்றால் பரவாயில்லை, கிட்டத்தட்ட நம்முடைய கணக்கில் பேசும்போது இடையில சொல்ல நான் காத்திருக்கிறேன். அப்படி ஒரு நீண்ட நெடிய பட்டியலை திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள். அது மட்டும் இல்லாமல் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் மார்ச் 28 சிறப்பு நீதிமன்றத்திலே உடனடியாக ஆஜராகி 1 லட்சம் ரூபாய்க்கான 2 அவர்கள் நபர் ஜாமீன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீதிபதி சொல்லியிருக்கிறார். எந்த அடிப்படையில் நீங்கள் இது போன்ற விவகாரங்களை அவர்களை விடுவிக்கிறீர்கள்? இதன் மூலமாக பொது சமூகத்திற்கு நீங்கள் சொல்ல போகிற செய்தி என்ன என்கின்ற கேள்வியும் நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. ஒரு பெரும் கரையாக திமுகவுக்கு பார்க்கப்படுகின்றது. ஆனாலும் கூட குற்றவாளி பதிவிற்கு பின் வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி 2வது முறையாக தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்றும் நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. இது ஒரு தேர்தல் காலம். இந்த வழக்கு ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செந்தில் பாலாஜியினுடைய கதை மிகப்பெரிய அளவிலே சென்று கொண்டிருக்கிறது. 240 நாட்களுக்கு மேலாகியும் கூட எத்தனையோ முறை கேட்டும் கடைசியில் கடும் கண்டனத்துக்கு உட்பட்ட அவர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அல்லது விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட பல விவகாரங்கள்லாம் உண்டு. நாம் பேச போகிறோம். இந்த விவகாரங்களை குறித்து வழக்கின் தொடர்புடைய சட்ட ரீதியாக என்னென்ன மாண்புகள், கல்வி ரீதியாக என்னென்ன விவகாரங்கள் எல்லாம் பேச போகிறோம். பிஓடியினுடைய, அதாவது வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடுடைய நிறுவனர், உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்குகளை கையாண்ட வழக்கறிஞர் ஐயா ராஜசேகரன் அவர்களை நான் வரவேற்கிறேன். சார், வாருங்கள். அரசியல் விமர்சகர் திரு அஜித்குமார் இவர்களோடு வழக்கறிஞர் திரு ராமநாதன் அவர்களையும் நான் வரவேற்கின்றேன். எழுத்தாளர், கல்வியாளர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி. ராஜசேகரன் சார், இந்த வழக்கை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஏற்கனவே விடுவிக்கப்பட்டு மறுபடி சூமோட்டாவாக எடுக்கப்பட்டதா, அது எப்படி பார்க்குறீங்க? என்ன விவகாரம் இது? இந்த வழக்கு நிலுவையில் இருந்த வழக்கு அல்ல. இது விடுவிக்கப்பட்ட ஒரு முடிந்து போன வழக்கு. இதில் கிரிமினல் ரிவிஷன் பெட்டிஷனில் சூமோட்டோவாக உயர்நீதிமன்ற நீதிபதி, அதாவது எம்எல்ஏ, எம்பி மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் விசாரிக்கும் நீதிமன்ற வழக்குகளை பார்க்கும் மாண்புமிகு ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி அவர்கள் முன்னிலையில் எடுத்து சூமோட்டோ, அது தானாக அவர் முன் எடுத்து சுயாதீனமாக எடுத்திருக்காரு. அதை எடுத்து அந்த வழக்கை விசாரித்து இதில் இருக்க அந்த தவறுகள், அந்த டியூ ப்ராசஸில் அந்த ஒரு இது ஆக்சுவலாக பேசிக்கலாக என்ன வழக்குன்னா, ஒரு லேண்ட் அலாட்மெண்ட். அப்போ இருந்த முதலமைச்சர் மறைந்த கலைஞர் அவருடைய செக்யூரிட்டி ஆஃபீஸர்னு நினைக்கிறேன், செக்யூரிட்டி ஆஃபீஸர் பி அவருடைய கணேசன் ஒருத்தர், அவருக்கு ஏரி ஸ்கீம்னு சொல்லி முகப்பேர், முகப்பேரில். ஆமாம், அந்த நீங்கள் கூட அங்கே தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே அந்த ஏரியா இல்லை சொல்கிறேன், அந்த ஏரியா இல்லை அந்த வழக்கில் ஒரு அலாட்மெண்ட் ஆஃப் அ பிளாட், ஒரு நிலம், ஹவுசிங் போர்ட், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய துறையின் நிலத்தை ஒருத்தருக்கு விதின் 90 hours, அதாவது வெள்ளிக்கிழமை போட்ட ஜிஓ சனி ஞாயிறு ஒர்க்காவில், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அவ்வளோ வேகமாக அப்படின்ற ஒரு கிரவுண்டு. அதை எப்படி கொடுத்தாங்க, எந்த கிரவுண்டில் கொடுத்தாங்க, இந்த மாதிரிலாம் அதில் இருக்க குறைபாடுகள்லாம் அவர் விவரித்து, இதில் எப்படி இவங்களை நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணீங்க, இல்லை இவங்களுடைய கன்டென்ஷன் ஆனால் சாங்ஷன். அதாவது 2011 அதிமுக ஆட்சி வந்தவுடனே அப்போ சபாநாயகராக இருந்த தனபால் அவர்கள் சாங்ஷன் கொடுக்குறாரு. ஏன்னா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார், அவர் மீது முன்னாள் அமைச்சர்னால சபாநாயகர் தான் சாங்ஷன் கொடுக்கணும். சாங்ஷன் கொடுத்து அது போகும்போது இவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் ட்ரையல் நடக்குது. ஸோ ட்ரையல் கோர்ட்டில் இவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. சப்சிக்வெண்ட்டாக
இவங்க திருப்பி என்ன பெட்டிஷன் போடுறாங்கன்னா செகண்ட் பெட்டிஷனும் இந்த மாதிரி கவர்னர் தான் கொடுக்கணும், சபாநாயகருக்கு கிரவுண்ட் இல்லை, அவருக்கு வந்து அவர் உரிமைக்கு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த கிரவுண்டில் அதை எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி இந்த வழக்கை வந்து 1 மாத காலத்துக்குள்ளே அவங்க சரண்டர் ஆகணும். 7வது மாதத்துக்குள்ளே இந்த ட்ரையலை நடத்தி ஹைகோர்ட் ரெஜிஸ்ட்ரிக்கு ரிப்போர்ட் பண்ணோம் ஆர்டரா இந்த ஃபுல் கேஸையும் அப்படின்னு ஒரு உத்தரவு இன்றைக்கு பிறப்பிச்சிருக்காரு அமைச்சர் ஐ பெரியசாமி மீது. ஸோ இந்த வழக்கில் வந்து இது வந்து நிச்சயமாக இது இப்படி தான் முடிவு போவோம், இந்த வழக்கில் உறுதியாக இதுக்கு வந்து தீர்ப்பு எதிராக வரும், இல்லைன்னா அவரை விடுவித்துருவாங்க, அக்விட்டல் ஆகும், இல்லை கன்விக்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ ஏன்னா இப்போ கூட இப்போ வந்து ரீட்ராயலுக்கு அவர் வந்து அகெயின் ரிமாண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த எம்எல்ஏ எம்பிகள் விசாரிக்கும் இந்த கோர்ட்டில் அந்த கோர்ட்டில் ரீட்ராயலுக்கு வரும் இந்த வழக்கு திருப்பி ரிமாண்டட் பேக்கு. ஸோ இதில் வந்து என்ன முடிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு எதிராக வந்துடும், இல்லைனா இது வந்து அவங்க விடுதலை ஆகிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த ஃபைண்டிங்ஸ் எல்லாத்தையுமே அவர் தன்னுடைய 55 பக்க உத்தரவில் விவாதிச்சிருக்காரு. இந்த தவறுகள் இதற்கு முன்பு நடந்திருக்கிறது, இது எல்லாத்தையும் நீங்கள் கருத்தில் கொண்டு தான் இந்த வழக்கை வந்து திருப்பி ட்ரையல் நடத்தி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ஹேண்டில் பண்ணுற அந்த நீதிபதி எப்படி பண்ணுவாங்கன்னு பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அது எந்த மாதிரியான இம்பாக்டை ஏற்படுத்த போகுதுன்னு வில் டிஸ்கஸ். இல்லை, டெஃபினட்டாக பொலிட்டிக்கலாக ஏற்கனவே வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறார், அமைச்சர் பொன்முடி பதவியை எழுந்திருக்கிறார், டிஸ்குவாலிஃபை குற்றவாளியா கொலை செய்தாயிட்டாரு. இல்லை டிஸ்குவாலிஃபை அவருக்கு அவங்க எஸ்எல்பி ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவரை வந்து அந்த சென்டென்ஸ் சஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது. அதனால் அவர் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டார், அவருடைய அமைச்சர் பதவி இழந்துட்டார். அப்படி இருக்கும் பட்சத்தில் 3வதாக அமைச்சர் ஐ பெரியசாமி மீது வழக்கு. டெஃபினட்டாக பொலிட்டிக்கலாக இட் இஸ் எ செட்பேக் ஃபார் ஆளுகின்ற திமுக அரசு. ஆனால் இட்ஸ் எவ்ரி திங் பாலிட்டிக்ஸே அப்படின்னா இட்ஸ் கோஸ் பை பர்செப்ஷன் வாங்க. கண்டிப்பாக இது வந்து எப்படி நம்ம பார்க்குறோம், எப்படி சூழ்நிலைகள் எப்படி அமையுது, மோர் தென் ரியாலிட்டி பர்செப்ஷன்ஸ் ஓவர் ரைட் த சிச்சுவேஷன்ஸ் இன் பாலிட்டிக்ஸ். எந்த மாதிரி ஓவர் ரைட் த சிச்சுவேஷன் எப்படின்னா இப்போ வந்து இவங்க வந்து ஃப்யூச்சரில் விடுதலை கூட ஆகலாம். உதாரணத்துக்கு ஸ்பெக்ட்ரம் வழக்கில் ராஜா வந்து குற்றவாளின்னு சொல்லி ஆட்சிக்கே வந்தாங்க பாஜக 2014. ஏன்னா அந்த சிஏஜியோட ரிப்போர்ட் வச்சு சப்சிக்வெண்ட்டாக அவர் விடுதலை ஆகிட்டார். விடுதலை ஆனவுடனே இப்போ அவர் அந்த லாஸ் வந்து 10 ஆண்டுகள் பாஜக ஆட்சி இருக்குது. ஆனால் அவங்க ஆட்சிக்கு வந்ததே ஸ்பெக்ட்ரம் வழக்கு பூதாகரமாக பேசப்பட்டது. 2G ஸ்பெக்ட்ரம். ஆமாம், 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு. வினோத் ராய் அது வேறு கதை. அது ஒரு பெரிய அந்த இப்போ என்னன்னா ஒரு டிஸ்இன்டியூ சிச்சுவேஷன் அமங் த தமிழ்நாடு ஓட்டர்ஸ். இப்போ வந்து வெரி ஷார்ட் பீரியட் எலெக்ஷனுக்காக. இப்போ ஹவு இஸ் இட், வாட் கைண்ட் ஆஃப் இம்பேக்ட் ஆன் தி சொசைட்டி? இல்லை, நீங்கள் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை வாக்காளர்கள் வந்து இந்த மாதிரி நான் ஒரு வாக்காளனாக அரசியல் கட்சியில் ஒரு 4 அரசியல் கட்சியில் நெருக்கமாக பயணித்தவன் என்ற முறையில் நான் சொல்கிறேன். ஊழல் என்பது மக்கள் மன்றத்தில் ஒரு பெரிய ஒரு பேச்சு பொருளாக இருந்தாலும் அதை தேர்தலில் பிரதிபலிப்பது இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதை வந்து நாம் கடந்த காலத்தில் பார்த்திருக்கிறோம், இதற்கு முன்பும் பார்த்திருக்கிறோம். நீங்கள் இந்த 50 ஆண்டு காலம் தேர்தல் நேரத்தில் அவர்கள் மீது அரசியல் கட்சிகள் மீதும் ஆளுகின்ற கட்சிகள் மீதும் எதிர்க்கட்சிகள் மீதும் அஃப்கோர்ஸ் திமுக அதிமுக தான் நம்மளை ஆண்டிருக்காங்க. அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டும் ஊழல் வழக்குகளும் நிலுவையில் இருந்தாலும் மக்கள் மன்றத்தில் தேர்தலில் அது அவ்வளோ பெரிய இம்பேக்டை நம்ம பார்த்ததில் அதை மீறி வெற்றி பெற்றிருக்காங்க. இதுதான் கடந்த கால வரலாறு. நான் எப்படி பார்க்கறேன்னா இந்த கம்பேரிசன் நாட் only the state politics but also it is a similarities with this central. ஆமா, அதையும் நீங்க கரெக்டா பாருங்க. பாஜக மீது பல ஊழல் குற்றச்சாட்டு இப்போ பேசப்படுது. ஈவன் எலக்டோரல் பாண்ட்ஸ் உச்சநீதிமன்றம் வந்து இது பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ராங்காக அதை கேன்சலே பண்ணிட்டாங்க. இப்போ எலக்டோரல் பாண்ட்ஸ் டிஸ்க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க இந்த பேங்க்குக்கெலாம். ஸோ இதெல்லாம் மீறி திருப்பி பாஜக ஆட்சிக்கு வரும்னு அவங்க பாஜக தரப்புன்னு பேசுகிறாங்க. ஸோ அதனால் இந்தியா முழுவதும் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் தீர்ப்புகள்லாம் வந்து பெரிய லெவலில் வந்து தேர்தலில் வந்து மாற்றத்தை கொண்டு வருவது ரொம்ப அரிதாக தான் நான் பார்க்குறேன். Do you feel that it is a kind of the mockery democracy?
அது வந்து ஜனநாயகத்தின் படுகொலை என்று சொல்வதா, ஜனநாயகத்தின் வேடிக்கை என்று சொல்வதா, இல்லைனா ஜனநாயகத்தின் எப்படி ஜனநாயகம் எப்படி மக்கள் ஜனநாயகம் எப்படி எடுத்து செல்லப்படுது என்று பார்க்கும்போது மக்கள் தான் இதை பதிலளிக்க வேண்டும். ஏன்னா மக்களுடைய முடிவு தான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் மக்கள் ஜனநாயகத்தில் இதெல்லாம் பேசப்பட்டாலும் அதை மீறி கட்சிகள் ஈவன் பீகாரில் சரி, மற்ற மாநிலத்திலும் சரி, ஆந்திராவில் சரி, தெலுங்கானாவில் சரி, நிறைய கட்சிகள் காங்கிரஸ் மீது அவ்வளோ குற்றச்சாட்டு தெலுங்கானாவில் ஆட்சிக்கு வராங்க. காங்கிரஸ் மீது குற்றச்சாட்டு இருந்தாலும் கர்நாடகாவில் ஆட்சிக்கு வராங்க. அவர்கள் இருக்கிற முதலமைச்சர் மீது குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் மக்கள் நினைப்பது வேறாக இருக்கின்றது. அது போல தான் நான் இந்த வழக்குகளையும் நான் பார்க்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக டச் பண்ணியிருக்கீங்க. இதே தான் தலைவருங்க பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி சார். இப்போ திரு ராஜசேகர் சார் அவர்கிட்ட நிறைய கேள்வி வச்சேன். இது டெமோக்ரஸினுடைய பரிகாசமானு கேட்டேன், சட்ட நுணுக்கங்களை கேட்டேன். ஏன்னு கேட்டால் ஒரு உச்சநீதிமன்ற சுப்ரீம் கோர்ட்டில் அவர் நிறைய வழக்குகளை டெல்லிக்கு போய் வைக்கிறாரு, தமிழ்நாட்டிலேயே பல இடங்கள்ல இருக்கிறாரு. அப்போ இந்த விவகாரங்களில் பார்க்கும்போது அவர் எல்லாருமே இதில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறார். இப்போ பிஜேபியோட தேர்தல் பாண்டு வரைக்கும் பார்க்குறாரு. இப்போ டிஎம்கேனுடைய இந்த விவகாரம் எந்த மாதிரியான தாக்கம்? இப்போ நீங்கள் பாருங்கள், பொன்முடி, செந்தில் பாலாஜி, அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இவங்க மேலெல்லாம் இடி கேஸு இருக்கிறது. அப்புறம் துரைமுருகன் மீது ஐ பெரியசாமி, எம்ஆர்கே பன்னீர்செல்வம், கேகேஎஸ்எஸ்ஆர், அவர் கேகேஎஸ்எஸ்ஆருடைய அக்யூட்டிலையும் கூட இதே ஆனந்த வெங்கடேஷன் கேள்வி எழுதுக்கார். தங்கம் தென்னரசு திருவள்ளிபுத்தூர் கோர்ட்டில், ரகுபதி பெரிய கருப்பன், டிஎன் அன்பரசன், ரகுபதி கீதா ஜீவன், தங்கம் தென்னரசு, ஆவடி நாசர் மீது ஏகப்படுத்த ஏவா வேலு, ஜெகத்ரஜ வீட்டில் ரைடு, கேஎன் ராடு, சக்கரபாணி, பி மூர்த்தி, செல்வ கணபதி, ஞான திரவியம், அப்பாவு, யார் மேலெல்லாம் இல்லை அப்படிங்கிறத மாத்திரம் சொன்னா இதெல்லாம் சுருக்கமாக நான் சொல்கிறேன். நம்ம ஜெயா டெலிவிஷன் அப்பாவும் ஞானதிரவியனுடைய இந்த மைண்ட்ஸ் விஷயமாக கூட பெரிய அளவில் பேசணும். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எந்த தொலைக்காட்சியும் எடுக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திமுகவினுடைய பார்வை மக்கள் எப்படி இருக்கும்? ஐயா ராஜசேகர்கிட்ட தான் நிறைய கேட்டாங்க, சொன்னாங்க. முதல்ல இந்த கேள்வி போகிறதுக்கு முன்னால் ஒரு 2 முக்கியமான அம்சங்களை நான் பார்க்குறேன் இந்த தீர்ப்பில். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைவாக சொல்லுகிற போது இந்த கேஸோட மெரிட்ஸ் ஆஃப் த கேஸுக்குள்ளே நான் போகலை அப்படின்னு அதில் கொடுத்துருக்காங்க. நிறைவாக மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் இனிமேல் வரக்கூடிய இந்த ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் எம்எல்ஏ எம்பி செய்யக்கூடிய அந்த விசாரணை நீதிமன்றம் முடிவு செய்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, குறிப்பாக என்னோட நினைவு சரியாக இருக்குமானால் பக்கம் 51 நினைக்கிறேன், 51, 52 இந்த 2 பக்கங்களில் கன்க்ளூஷன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ் தலைப்புகள் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த மாண்புமை நீதிபதி அவர்கள். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஆர்டர் இதுக்கு முன்னால் போட்டது, அவர் விடுவிக்கப்பட்ட அந்த ஆர்டர் இட் சஃபர்ஸ் ஃப்ரம் மேனிஃபெஸ்ட் பர்வர்சிட்டி அண்ட் கிராஸ் இல்லீகாலிட்டின்னு போட்டிருக்காரு. அது போட்டிருக்காரு. அதாவது அது ஒரு உள்நோக்கம் இருக்குங்கிறது வெளிப்படையாக தெரிகிறது. அதில் ஒரு சட்டவிரோதமாக, மிக மோசமான சட்டவிரோதமாக நடந்திருக்கிறதுங்கிற சொல்கிறார் ஆர்டர் பற்றி, சரிங்களா? அதுவும் சொல்கிறாரு. அப்புறம் 2வது என்ன சொல்லியிருக்காரு, அதுலேயே கூட அதே பேராகிராஃபில் முடிக்கும் போது என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஆக்சுவலாக வி ஹேவ் நோ ஹெசிடேஷன் இன் எக்ஸசைசிங் தி பவர் டு ப்ரிவெண்ட் சப்வர்ஷன் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்னே போட்டிருக்காரு. ஸோ கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் நம்ம நாட்டில் இருக்கு இல்லையா, அதை சில பேர் அவங்களுக்கு வேண்டிய மாதிரிலாம் அதை மாற்றிக்க முடியுதுங்கிறத நாங்கள் தடுத்தாகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் கொடுத்துருக்கு, வெளிப்படையாக கொடுத்துருக்கு. அப்போது இதெல்லாம் ரொம்ப சீரியஸ் ப்ரொனவுன்ஸ்மெண்ட்ஸாக நான் பார்க்குறேன். மாண்புமை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை பொறுத்தவரையில் இதில் நாங்கள் எதுவும் சொல்ல தயாராக இல்லை, அது மீண்டும் மறு விசாரணைக்கு வரும், இது செட் அசைட் அப்படிலாம் போட்டுட்டாங்க. ஆனால் இந்த 2மே மிகப்பெரிய ப்ரொனவுன்ஸ்மெண்ட்ஸ், பெரிய வாக்கியம். இது 2மே என்ன எப்படி சொல்லுங்கள், இதில் ஒரு மறைமுக உள்நோக்கம் வெளிப்படையாக தெரிகிறதுங்கிறதே சொல்லியிருக்கு அதில். இல்லை, அவர் கேள்வி என்ன சொல்றாருன்னா, நீதி பரிபாலனத்தின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை அசைத்து பார்த்துவிடும். அரசியல்வாதிகளுக்கு எதிரான வழக்கின் விசாரணை என்பது கேலி கூத்தான. அதை தான் நான் வழக்கறிஞர் ராஜசேகர் கேட்டேன். இது நம்ம கேலி கூத்தானது. ஏன்னா மக்கள் நம்ம இடமளிக்கிறது என்கிறது உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இது யாராலலாம் பண்ண முடியும் யோசிச்சு பாருங்கள். ஒரு சாமானியன் மேலே எந்த வழக்கு வந்தாலும் வெளியில் தான் நிற்க வேண்டியிருக்கு, கோர்ட்டுக்கு வெளியே தான். அவன் கூப்பிடும்போது தான் உள்ளவே போக முடியுது, கை கட்டி வெளியே நிற்க வேண்டியதாக இருக்குது. இன்னமும் எசமா ஆண்ட அப்படின்னு உட்காந்துருக்க வேண்டிய மக்கள்லாம் இருக்காங்க. அதனால் சில பேர் வழக்கு நடைபெறுகிற போதே வழக்கின் திருப்பையை கூட தமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ள முடியுங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி அது இட் இஸ் நாட் சிம்பிளி மாக்கர் ஆஃப் டெமோக்ரஸி, இட் இஸ் மர்டர் ஆஃப் டெமோக்ரஸி. அதுதான் சொன்ன ராஜசேகர் இல்லைங்களா? அது அப்போ நாங்கள் சொல்கிறோம் அது படுகொலை என்கிறோம், பரிகாசம் என்கின்றோம். ஆனால் ஜனநாயகத்தில் மக்கள் சமூகம் இட்ஸ் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் டெமோக்ரஸி. அப்படி வந்துட்டுல
சார் 10 ரூபா கொடுத்துட்டு போங்க சார், வேலை முடிஞ்சு போவோம், பீஸ் வரலன்னு போய் பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி மக்கள் மனநிலைக்கு மாறிட்டாங்க. ஆனால் இந்த ஊழல் விவகாரத்தில் எந்த கட்சியும் நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போம், யாரும் பரிசுத்தமானவர்களாக தங்களை நிலைப்படுத்தி விட முடியாது. தேர்தல் பாண்டு கூட அவர் சொன்னார், நாம பேசுவோம். இப்போ இதை வந்து எப்படி பார்க்குறீங்க? அந்த கேள்வி தான் அடுத்த அந்த கேள்விக்காக இவ்வளோ சொன்னேன். இந்த பீடிகள்லாம் அதுக்காக தான். இப்போ இது எப்படி பார்க்கும் அப்படின்னா, நேரடியாக அது மக்கள் மனதிலே அது எந்த ஒரு தாக்கத்தையும் அல்லது பாதிப்பையும் ஏற்படுத்துவாங்கிற எல்லாம் சொல்ல தெரியல, எனக்கு தெரியல ஆனஸ்ட்லி. ஆனால் மிக நிச்சயமாக ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு குதிரைக்கு ஒரு காலை வந்து ஒரு பெரிய ஒரு சுமையை கட்டி விட்ட மாதிரி தான். இப்போ இந்த ஒரு தீர்ப்பையும் சேர்த்துக்கொண்டு தான் ஓட வேண்டியிருக்கு இப்போ. சரிங்களா? அது இருக்கு, அதுவும் தடுக்கவே முடியாது. மக்கள் இதற்கு எந்த அளவுக்கு இது மனதில் ஏற்றுக்கொள்கிறார்கள், எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துங்க உண்மையிலே எனக்கு வெளிப்படையாக சொல்ல தெரியல. ஆனால் மிக நிச்சயமாக திமுகவுடைய ஓட்டத்தை இது கட்டுப்படுத்தும். மிக நிச்சயம் ஓட்டத்தை கட்டுப்படுத்தும். எப்படி சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? ஓட்டத்தை கட்டுப்படுத்தும்னா அது ஒரு கட்சியினுடைய ஓட்டம் வந்து வெற்றி தோல்வி வச்சு தான் இருக்கு. இப்போ எப்படி அவங்க இப்போ திமுகவுடைய மேடை பேச்சாளர்கள்லாம் வாய்க்கிலேயே பேசுவார்கள், வரம்பிட்டு பேசக்கூடியவர்கள். அதாவது என்னோட கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர்லாம் ரொம்ப மோசமாக பேசக்கூடியவர்கள். அப்போ அது ஓட்டத்தை கட்டுப்படுத்தாது. அப்போ ஓட்டத்தை கட்டுப்படுத்து என்பது பேலட்டுடைய அந்த ஹடில், அந்த அப்ஸ்டிக்கல், அந்த தடைகள் மட்டும்தான். இல்லை, இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஏற்கனவே 2 பேர் மீது வழக்கு வந்து திருப்பி வழங்கப்பட்டிருக்கு. ஒருவர் வந்து விசாரணை கைதியாக உள்ள இருக்கிறார், அமைச்சர் பதவி ராஜினாமா செய்திருக்கிறார். இன்னொரு மீது தீர்ப்பு வந்திருக்கிறது, அமைச்சர் பதவி விட்டிருக்கிறார். இன்னொரு மீது இப்போது மேலே கத்தி தொங்கி கொண்டிருக்கிறது. இப்போது இதுவரை ஒரு 3 அமைச்சர்கள் மிக முக்கியமானவர்கள் மீது இப்படி வருகிற போது திமுகவுடைய ஓட்டம் மிக நிச்சயமாக தடைப்படும். மிக நிச்சயமாக தடைப்படும். அமைச்சர் வேற யாரோ இல்ல, ஏன்னா 4 இல்ல 70 நாள் தான் இருக்கு. ஆமா, ஏன்னா 75 நாள் தான் இவங்க எல்லாமே அமைச்சர்கள் இருக்கக்கூடிய. நான் அவர் சொல்றல எனக்கு இடைவேளைக்கு அப்புறம் ஒண்ணு கேக்குறேன். இடைவேளைக்கு அப்புறம் அப்படி இருந்தா பாஜக வந்து நிச்சயமா ஒரு 100 தொகுதி தான் ஜெயிக்க முடியும் இந்தியாவில். ஏன்னா எலக்டோரல் பாண்ட்ஸ்ல அதிகமா 6500 கோடி அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. உச்சநீதிமன்றம் கடுமையாக அதை வந்து தேர்தல் நேரத்தில் அது சொல்றாங்க. அதனால இதெல்லாம் பர்செப்ஷன் அப்புறம் பேசுவோம். இடைவேளைக்கு அப்புறம் உங்கள்கிட்ட கேட்கிறேன். திமுக வந்து பாஜக தான் ரொம்ப அவதூறு பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. திரு ராஜசேகர் வந்து இப்படி பார்க்குறீங்களா? அவர் நம்ம தமிழ்நாட்டுடைய செந்தில் பாலாஜியை பற்றி பேசினா தேர்தல் பாண்டுக்கு போகிறாரு. அது என்ன கணக்கு? ஊழலையும் ஒரு பத்திரம் வாங்கி ஒரு முறைப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டத்தையும் ஒன்னா வந்து அண்ணன் வந்து பேசுறாரு. அதாவது பத்திரம் கிடையாது சார், யார் யார் மேல வழக்கு இருக்குதோ அவங்க எல்லாம் தான் வாங்கிருக்காங்க. கொஞ்சம் இருங்க சார், இடி ரைட் பண்ணவங்க பத்திரம் வாங்கிருக்காங்க. அதான் பியூட்டி. இல்ல இருங்க, ஏங்க ராமநாதன் அப்படியே முழு பூசணிக்காக கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் பேச விடுங்க. தேர்தல் பத்திரம் அப்படின்னு சொன்னா என்னது சார் அது? அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் எந்த கட்சிகளுக்கு நீங்க வந்து பணம் கொடுக்குறீங்களோ அதுல வந்து ஒரு பத்திரமாக நம்ம வந்து டிமாண்ட் டிராஃப்டாக போஸ்டல் ஆர்டராக முன்னால இருந்தது. அதை போல நீங்க வந்து அதை போல ஒரு பத்திரம் வாங்கி நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ எந்த விதமான முறைகேடும் ஊழலும் இருந்ததாக சொல்லவில்லை. அதுல அவர்கள் சொன்னது சார், கொஞ்சம் இருங்க சார், சொல்லுங்க நீங்க. அவர்கள் முழுக்க சொன்னது என்னதுன்னா, இதுல வெளிப்படைத்தன்மை இல்ல, இதுல வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல, அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக யாரு இந்த எலக்ட்ரல் பாண்டை கட்சிகளுக்கு கொடுத்தார்கள் என்று அதுல வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது தவறுன்னு சொன்னாங்களே தவிர இது ஊழல் என்றோ முறைகேடு என்றோ சொல்லவில்லை. உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ சொல்லாத விஷயத்தை அண்ணன் ராஜசேகர் சொல்லக்கூடாது. அது இருக்கட்டும், அதை விரிவா பேசணும்னா நம்ம தாராளமா பேசலாம். இந்த வழக்கை பொறுத்தளவுல 2008 முறைகேடு நடந்திருக்கிறது. திமுக ஐ பெரியசாமி, ஆமா ஐ பெரியசாமி முறைகேடு நடந்திருக்கிறது. 2011 அண்ணா திமுக ஆட்சி வந்ததற்கு பின்னால 2012ஆம் வருடமே அதுல சார்ஜ் ஷீட் போட்டு குற்றஞ்சாட்டவர்கள் அத்தனை பேரும் அப்பியர் ஆயிட்டாங்க. ஆனா 2012 இருந்து ஒரு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன்ல விசாரணை, அதாவது வழக்கு விசாரணை கூட இல்லாம 2012 இருந்து 2023ஆம் வருடம் வரை, ஏன் ஒரு அதிமுக ஆட்சியே 2021 வரை நடந்தது. அதிமுக ஆட்சியே கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நடந்தும் கூட ஒரு டிஸ்சார்ஜ் பெட்டிஷனை ஏன் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அதிமுகவால் நியமிக்கப்பட்ட பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்கள் இருப்பார்கள், அந்த வழக்கு விசாரணை கூட இல்லை, அதாவது ட்ரையல் நடத்தல. ஒரு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் அப்படின்னு சொன்னா இந்த வழக்கிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு போடக்கூடிய இடைக்கால மனு தான் அது. அந்த மனுவையே கூட ஒரு ஐ பெரியசாமியால ஒரு 10 ஆண்டு காலம் எதிர்க்கட்சி ஆட்சி இருக்கும்போது கூட அவரால் இழுக்க முடியும் அப்படின்னு சொன்னா,
இந்த விதியே என் தமிழ் சாதியை என்ன செய்ய நினைத்தாயின்னு பாரதி சொன்ன மாதிரி தான் இருக்கு. இல்லை, இப்போ ராமநாதன் ஒரு கேள்வி, பல வழக்குகளில் வந்து மிக கடுமையாக பேசினார் மு.க. ஸ்டாலின். ஆனால் பொதுவாக பத்திரிகையாளர்கள் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் என்ன பேசுகிறார், திமுக வந்த பின்பும் கூட எதிர் முகாம்களில் மீதோ அல்லது வேறு விவகாரங்கள் வழக்கில் அவர்கள் தொய்வடைந்த நிலையில் காணப்படுவது அரசியல் தலைமைகளுக்குள் சில சமாதான ரீதியாக புரிதல் இருக்கு என்று பார்க்கிறீர்கள்? ஆமா, இருக்கலாம். நீங்க சொல்லுவோம் கருத்து அதைத்தானே இருக்கலாம். ஏன்னா அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது செந்தில் பாலாஜியை நான் சிறையில் வைப்பேன், இந்த மாவட்டத்திலே ஒரு அமைச்சர் இருக்கிறார், அவரை நான் உள்ளே தூக்கி வைப்பேன் அப்படின்னு சொன்னார். அதை நிறைவேற்றி காட்டினார். இன்னைக்கு வந்து அவரை பெயில் கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. அது வேற விஷயம். அதில் சரியான முயற்சி செய்கிறாங்களான்னு அவங்க சொல்லட்டும். வேணுக்குன்னே உள்ள வச்சிருக்காங்க. இருக்கலாம். ஒருவேளை அவருக்கு சொல்லுங்க சார், இருக்கலாம் போகலாம். வழக்கறிஞர்ல சார், நீங்க இருக்கலாம் போகலாம் வேணுக்குன்னு உள்ள வச்சனால திமுக என்ன லாபம் கிடைக்கும் சார்? 250 நாள் அவர் சின்ன பையன் மாதிரி ஆயிட்டாரு. செந்தில் பாலாஜி ஒரு பிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட. அதாவது அவர் வந்து ஒரு அமைச்சராக இருப்பதனால அவர் வந்து சட்டம் அவருக்கு வளைந்து கொடுக்கும் என நீதிமன்றம் கருதலாம். அதனால கூட அவரை வந்து இவ்வளவு நாளா வந்து ஒரு அமைச்சராகவே வைத்திருக்கலாம். இப்ப இன்னைக்கு பாருங்க, ஐபரியசாமி அவரும் அமைச்சராக இருக்கிறார், அவருடைய மகனும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இப்படி எல்லாரையுமே ஏதாவது ஒரு விதத்துல ஒழித்து கட்ட வேண்டும், ஓரம் கட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னா இந்த மூத்த தலைவர்கள் எல்லாம் ஒழித்து கட்டினால்தான் அடுத்த வாரிசுகளுக்கு ஏதாவது பதவி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு கூட இந்த அடுத்த வாரிசுனா அவங்க பிள்ளை தானே வரும். அவங்க திமுக வேற என்ன எதிர்பார்க்க முடியும் சொல்லுங்க? திமுக வந்து வேற யாருக்காவது பதவியை கொடுப்பாங்களா? என்ன செய்வாங்க? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வழக்கை பொறுத்த அளவுல பொதுவாக ஒரு டிஸ்சார்ஜ் படிச்ச, அதாவது வழக்கு விசாரணையில் சாங்ஷன் கொடுத்தது தப்பா, கவர்னர் கொடுக்கணுமா அல்லது அன்னைக்கு உள்ள சபாநாயகர் கொடுத்தால் போதுமா என்பதெல்லாம் ட்ரையல்ல விசாரிக்க வேண்டிய பொருண்மைகள் விவகாரங்கள். ஆனா அதெல்லாம் செய்யாம இன்னைக்கு வந்து பெரிய போக்கு வந்து எல்லாம் தாண்டி எல்லாம் முடிஞ்சு கடைசி கட்டம் எல்லாம் வந்த பிறகு தூக்கப்படுது. விசாரணை நீதிமன்றங்கள்ல பொதுவா இப்ப எல்லாம் என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி விவகாரங்களை ட்ரையலே நடத்தாம டிஸ்சார்ஜ் பெட்டிஷன்ல வந்து டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் அல்லது ஹைகோர்ட்ல போடக்கூடிய குவாஷ் பெட்டிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு ரத்து செய்யுது. குவாஷ் பெட்டிஷன் அப்படின்னு சொன்னா அதில் டெக்னிக்கல் பாயிண்ட் இருக்கணும் அல்லது லீகல் பாயிண்ட் இருக்கணும். அந்த பாயிண்ட்டுகள் இல்லாமல் இது வந்து ஃபேக்டில், அதாவது பொருண்மைகள் அடிப்படையில் இவர்கள் வந்து விடுவித்து விடுகிறார்கள் அல்லது குவாஷ் பண்ணுறாங்க அப்படின்னு ஹைகோர்ட்டில் பொதுவாக அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. கீழமை நீதிமன்றங்களில் அந்த மாதிரி செய்கிறாங்கன்னா அதை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் உயர்நீதிமன்றங்களுக்கும் உச்ச நீதிமன்றங்களுக்கும் இருக்குது. அதைத்தான் இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்றம் செய்திருக்கிறது. மீண்டும் போய் ட்ரையல் நடத்துங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் போய் டிஸ்சார்ஜ் போடக்கூடிய விஷயங்களை அடைத்து விட்டார்கள். உயர்நீதிமன்றத்தில் மறுபடியும் போய் அந்த கீழமை நீதிமன்றத்தில் டிஸ்சார்ஜ் போட முடியாது. ட்ரையலை தான் நடத்தி ஆகணும். ஒரே ஒரு வாய்ப்பு அவர்கள் செய்து பார்க்கலாம், உச்ச நீதிமன்றத்திற்கு போகலாம், இந்த ஆர்டர் தப்புங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு சரியான எவிடன்ஸை கொடுக்கணும். ஆமா, அதுக்கு உச்ச நீதிமன்றம் இதுல ஏதாவது பொலிட்டிக்கலான பிரஷர் இருக்கா, அதுல அந்த மாதிரியாக இருக்கு, பொலிட்டிக்கல் பிரஷர் இருக்கான்னு பொதுவாக அதிகாரத்தினுடைய வரம்புகளில் சட்டம் மீறப்பட்டிருக்கலாம் இல்ல, எல்லா ஆதாரங்களும் அத்தன்டிக் ப்ரூவ்டா இருந்துச்சுன்னு சொன்னா அதை மீறப்பட்டதை கேள்வி கேட்கக்கூடிய கண்டிப்பா உச்ச நீதிமன்றம் அதனால இதற்கெல்லாம் கவனமாக இடைக்கால தடை கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை. பார்க்கலாம். ரஞ்சித், இப்ப என்னன்னா சொல்லுங்க சார், இப்போ நம்முடைய ஆளுமைகள் வழக்கறிஞர்கள் கல்வியாளர் சொல்லிட்டாங்க, நீங்க எப்படி பார்க்குறீங்க? ராஜசேகர்கிட்ட நிறைய விஷயத்தை கேட்கணும், நீங்க சொல்லுங்க. நிச்சயமா திமுகனாலே ஊழல் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அது இன்னைக்கு கண் கூட தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது ஊழலையும் தாண்டி இது எவ்வளோ பெரிய ஒரு அதிகார துஷ்பிரயோகம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு திட்டத்தில் ஒரு பகுதியை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது ஊழலாக இருந்தாலும் இது வந்து திட்டமிட்டே கொள்ளையடிக்கிறதுக்காகவே ஊழல் பண்ணுறதுக்காகவே வந்து ஒரு ஸ்கீம் போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு அரசோட ஒரு இதை வந்து ஒரு திட்டத்தை தவறாக பயன்படுத்தியிருக்காரு. அதாவது என்னன்னா, எப்படி இந்த வழக்கை பார்த்தோம்னா, இந்த கணேசுங்கிற நபருக்கு வந்து இந்த பிளாட் ஒதுக்கப்பட்டது தான் பிரச்சனை. என்னன்னு ஒரு அந்த இதை கேட்குறாருன்னா, எனக்கு வந்து எனக்கு அதிகமான வாடகை கொடுத்துட்ருக்கேன், எனக்கு வந்து வாடகை கொடுக்க முடியல, என் குடும்பத்தோட தங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்னு கேட்குறாரு. எவ்வளோங்க வாடகை கொடுக்குறாருன்னு இப்போ எடுத்து பார்த்தா 1180 ரூபா தான் வாடகை. அதை கொடுக்க முடியலைங்கிறதுக்காக ஒரு பிளாட் வாங்கி அதில் வீடு கட்டி இருக்க போகிறாரு அப்படின்னு கேட்குறாங்களாம். அதுக்கப்புறம் நடந்தது தான் முறைகேடு. அந்த A1லேருந்து A2க்கு கை மாறுது, A2லேருந்து இன்னொருத்தருக்கு கை மாறுது, 1.5 கோடி ரூபாய்க்கு அந்த பிளாட் வந்து விற்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படி வந்து
இப்போ இதில் தெளிவாக சொல்லியிருக்காரு என்னன்னா, இந்த நபருக்கு விற்கிறதுக்காக தான் இந்த ஒரு கான்ஸ்பிரசியே நடந்திருக்கு. இந்த கான்ஸ்பிரசி அரங்கேற்றினவரே அமைச்சர் தான். ஏன்னா அதற்காக சொல்லப்பட்டது அந்த வேகம். ஒரு அரசு இது வந்து எவ்வளோ வேகமாக, அரசு எந்திரம் வந்து எவ்வளோ வேகமாக செயல்பட்டு இருக்கு அப்படின்னா, 7ஆம் தேதி போட்டால் 10ஆம் தேதி கிடைக்குது. எதுக்கு அந்த 10ஆம் தேதி இடையிலனா சனி ஞாயிறு, இல்லைன்னா அது 8ஆம் தேதியே கிடைச்சிருக்கும். அப்போ இவ்வளவு வேகமாக 48 மணி நேரத்துக்கும் குறைவாக வந்து ஒரு ஆர்டர் பாஸ் ஆகுது. ஒருத்தர் அப்ளிகேஷனை கொடுக்குறாரு, முதலமைச்சர் அன்டேட்டட் தேதியே போடாமல் ஒரு பெட்டிஷன் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாரு, உடனே சாங்ஷன் ஆகுது. அன்னைக்கே வந்து ஜிஓ பாஸ் ஆகுது, உங்களுக்கு ஆர்டர் சாங்ஷன் ஆயிடுச்சுன்னு. 22 நாள் எல்லா வேலையும் முடிஞ்சு அவங்க வித்தும் விட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து இவ்வளவு வேகமாக நடந்திருக்கு. அப்படிங்கிறப்ப இதில் பின்னாடி வந்து எந்த ஒரு முறைகேடும் இல்லைங்கிறத நம்ப முடியாது. ஏன்னா அவ்வளவு வேகமாக அவங்க செயல்படுறாங்களா அப்படிங்கிறது. இதுல ரஞ்சித், இப்போ சற்று முன்னர் ஹைகோர்ட் வளாகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர் சரவணன் அண்ணாதுரை ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு. அது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு எனக்கு. அந்த பேட்டியை நான் இப்போ கேட்கணும். ஏன்னா சார், இப்போ இதில் ஊழல் நடந்ததை பற்றி இதில் பேசாமல் இதனால் வீட்டு வசதி வாரியத்திற்கு எந்த இழப்பும் ஏற்படலை அப்படிங்கிறார். அதாவது என்ன சார், ஒரு 500 வீடு இருக்கிற இடத்துல ஒரு வீடை கொடுத்துட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி புரிதலோட சொல்லி போகிறோம். இதனால வீட்டு வசதி வாரியத்திற்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படலை. இல்ல ஒரு ரூபாயா இருந்தாலும் அது அரசு பணத்தை அந்த மாதிரியான ஒரு மோரல் கோடெல்லாம் இல்லையோ? அதுதான், அது திமுகவினருக்கே உண்டான அந்த ஆணவ பேச்சு தான் பார்க்குறோம். பஸ்ஸில் ஒரு 4 ரூபா டிக்கெட் எடுக்காமல் போனால் நம்மளை விட்டுருவாங்களா? என்ன இத்தனை பேர் போகிறாங்க, நான் ஒருத்தர் 4 ரூபா டிக்கெட் எடுக்காட்டி என்ன அரசுக்கு இழப்பாக ஏற்படுற போது நம்ம எல்லாரும் போக ஆரம்பிச்சா முடியுமா? இப்படி ஒவ்வொருத்தராக விக்ரம் மாதிரி தான் 5 பைசாவா திருநா தப்பா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுக்கிட்டே போனோம்னா சரிப்பட்டு வருமா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா இல்லை. இதில் இன்னொரு என்ன வேடிக்கைனா, இந்த வழக்கை வந்து இவர்கள் எந்த அடிப்படையில் டிஸ்சார்ஜ் கேட்டாங்கன்னா, சாங்ஷன் கொடுக்குற அதிகாரம் வந்து சபாநாயகருக்கு இல்லை. ஏன்னா இந்த குற்றம் நடந்தது வந்து நான் அமைச்சராக இருந்தப்ப அப்போ வந்து சாங்ஷன் வந்து நீங்கள் ஆளுநர்கிட்ட வாங்கியிருக்கணும். ஆளுநர்கிட்ட சாங்ஷன் வாங்காதனால இந்த வழக்கை வந்து தள்ளுபடி அவர் வந்து இல்லையே, அவர் சாதாரண மனுஷனாக தானே அந்த அமைச்சராக இல்லையே. அதுதான், அப்போ அவர் குற்றம் இவர் மேலே குற்றம் நடந்ததாக சொல்லப்படுற காலம் வந்து அவர் அப்படி வேணுங்கிறாரு. எனக்கு சாங்ஷன் வந்து ஆளுநர்கிட்ட தான் வேணும்னு அடம் பிடிக்காரு. அதாவது நாட்டுக்கு ஆளுநர் எதுக்கு, ஆட்டுக்கு தாடி எதுக்குன்னு கேட்டவர் இப்போ அந்த தாடி எதுக்கு, இப்போ வந்து ஆளுநரை வந்து துணைக்கு கூப்பிட்டுக்கிறாங்க. எல்லாரும் தக்கன சட்டத்தை வளைக்கிறாங்க தேவைங்கிறப்ப இப்போ ஆளுநரே தேவையில்லைன்னாங்க. ஆனால் இப்போ வந்து ஆளுநர் வேணும். அண்ணன் பொன்முடி அவர்களாக இருக்கட்டும், இப்பயுமா எல்லாரோட வழக்கிலுமே பாருங்களேன், ஆளுநரை வந்து துணை கலைச்சுக்கிறாங்க. இப்போ என்னன்னா, இப்போ அண்ணாமலை அது என்னது என் மக்கள், இப்போ இது வந்து ஒரு பெரிய அளவில் பேசப்படுதா, அது எந்த அளவுக்கு பேலெட்டில் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பெட்டி தட்டின போகிறது தான் தெரியும். அது வேறு விவகாரம். இப்போ இது திமுக வந்து, ஆனாலும் தமிழ்நாட்டில் டைம்ஸ் நவ் போன்ற பத்திரிகைகள், இந்தியா டுடே அதனுடைய கடைசி வரைக்கும் லாஸ்ட் வீக் ஒரு நிறைய வரைக்கும் மாறும். திமுக வந்துடும், 37 வரும், 38 வருங்கிறலாம். இந்த மாதிரி நாங்கள் ஏற்கனவே சொன்ன வழக்கறிஞர்கள் லிஸ்ட்லாம் அப்போ மக்கள் அதை பற்றி என்ன பேசுவாங்க? இல்லை, மக்களுக்கு புரியுது. இப்போ அதனால தான் இந்த 2006 to 2011 நடந்த அவ்வளோ முறைகேடுகள், அவ்வளோ ஊழலுக்காக தான் 10 ஆண்டுகள் அவர்கள் வந்து மக்கள் அப்புறப்படுத்தி வச்சுருந்தாங்க. எல்லா தேர்தலையும் தொடர்ந்து தோல்வியை கொடுத்தாங்கன்னா கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு கால நேரம் எடுக்கும். அது விசாரணை வரும். இவர்கள் வந்து டிஸ்சார்ஜ் பெட்டிஷனை போட்டே 10 ஆண்டுகளை கடந்து போயிட்டாங்க. அதுவே வந்து கோர்ட்டு சொல்லியிருக்கு, இத்தனை பெட்டிஷன், இத்தனை டிஸ்சார்ஜ் பெட்டிஷன், ட்ரையலுக்கே வர தயாராகல, நீதிமன்றத்துக்கே வர தயாராகலை. ஆனால் மக்கள் அதுக்கான தீர்ப்பை கொடுத்துட்றாங்கன்னு தான் பார்க்குறோம். ஏன்னா அது மக்கள் சென்ஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த இது புரிஞ்சுக்கிட்டாங்க. 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் திருந்திருப்பாங்கன்னு நினச்சாங்க. அது அந்த நாய்வாளர் நிமித்த முடியாது, திமுகவை திருத்த முடியாதுங்கிற மாதிரி அவர்களை திருத்த முடியலன்னு மறுபடியும் இப்போ மக்கள் புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. வரக்கூடிய தேர்தல் நிச்சயமாக எதிரொலிக்கும்னு நம்ம பார்க்கலாம். பொறுத்து வந்து பார்த்தோம்னா தெரியும். என்னன்னா, இந்த செந்தில் பாலாஜி வழக்கு வந்து மிகப்பெரிய பேச்சு. ஒரு வழக்கறிஞர்கிட்ட தான் நம்ம கேட்குறோம். 300 பக்கங்களில் அந்த குற்றப்பத்திரிகை நகலில் கிட்டத்தட்ட நீண்ட காலத்துக்கு நீதிபதி ஆச்சாரியா ஒரு கேள்வி யார்கிட்ட அனுப்புகிறார், சி ஆரிய பரமசுந்தரத்திட்ட கேட்குறாரு. ஐயா, இந்த இவருக்காக நீங்கள் இவ்வளோ பரிந்துரை செய்கிறீங்களே, வந்து பொதுமக்களுக்கு நீங்கள் என்னையா மெசேஜ் சொல்ல போகிறீங்கன்னு ஜட்ஜி கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் தம்பி அசோக்னு ஒருத்தர் எங்கே இருக்காருன்னு இன்னும் தெரியல. இதெல்லாம் பெரிய விவகாரமாக இருக்குது. நீதிமன்றத்தினுடைய கேள்வி இன்னொன்றையும் நான் சுட்டி காட்ட போகிறேன். 48 நாட்களில் ஒரு கீழ்நிலை ஊழியருக்காக பிரச்சனை வந்தால் உடனே தூக்கி போட்டுருவீங்க. ஆனால் 240 நாளாக 200 நாளாக 8 மாதமாக அவர் இலாக்கா இல்லாத மந்திரியாக இருக்கார். அப்போ திமுக எல்லா விஷயத்துலையும் பியாண்ட் த லிமிட். ஒரு கருத்து எடுத்துக்கிடுங்க, எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து லீகலாக தான் சொல்ல முடியும். நான் திமுக லீகலாக தான் நானும் கேட்குறேன். சட்ட ரீதியாகவே சட்ட ரீதியாக ஒரு வழக்கு என்பது இந்த வெராசிட்டி ஆஃப் த கேஸ். சரி, நான் திமுகவோட ஸ்போக்ஸ் பர்சனில், அதனால் வெராசிட்டி ஆஃப் த கேஸு சட்டம் என்க இடி வழக்கில் வந்து குறைஞ்சது என்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது அமலாக்கத்துறை வழக்கில் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், PMLA எல்லாம் இருக்கும்போது இமீடியட்டாக வந்து இதில் வந்து பெயில், அதாவது பிணை கிடைப்பது ரொம்ப சிரமம், ரொம்ப கஷ்டம். அதில் வந்து நம்ம டெல்லியில் வந்து ஆம் ஆத்மி கட்சி அமைச்சர்கள் மணிஷ் சிசோடியா, அப்புறம் இன்னொருத்தர் கூட சஞ்சய் சர்மா, எல்லாரும் ஜெயிலில் தான் இருக்காங்க. ஒரு ஆல்மோஸ்ட் இயர்.
அப்படி இருக்கும் பட்சத்தில் போயிட்டு அதான் மோர் தென் இயர் கரெக்ட். அதில் அப்படி இருக்கும்போது அந்த வெராசிட்டி ஆஃப் த கேஸு, அந்த எந்த இடி வழக்கில் முக்கியமாக முகாந்திரம் அடிப்படையாக ஒரு எஃப்ஐஆர் இருக்கும், அதற்கு மேலே தான் இடி வந்து இந்த கேஸை வந்து டேக் ஓவர் பண்ணும். அப்படி இருக்கும் வழக்குகளை பெயில் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. இட் டேக்ஸ் டைம். ஏன்னா அது வந்து எந்த கிரவுண்ட்லேயும் கிடைக்காது, வாய்ப்பில்லை. ஸோ அதனால் வந்து செந்தில் பாலாஜி வழக்கில் வந்து அவர் நிரபராதி, அவர் வந்து தண்டிக்கப்பட்ட, அவர் வந்து இஎஸ் இன் ஜெயிலுன்னு தான் சொல்ல முடியும். அவர் எண்ணிக்கை பிணையில் வந்து இந்த கேஸ் எப்போ முடிவு பண்ணுறோம் அப்போ தான் சொல்ல முடியும். அவர் வந்து என்ன ஆகுது, இந்த அவுட்கம் ஆஃப் த கேஸ் தான் சொல்ல முடியும். அது முக்கியமாக ராமநாதனுக்கு ஒரு பதில் சொல்கிறேன். அவர் எலக்ட்ரல் பாண்டில் ஊழல் நடக்கலை, இது வந்து நேர்மையாக நடக்குது. அதாவது இந்தியாவில் எல்லா வழக்கம் முக்கியமாக இடி ரெய்டு பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாருமே சேரது எந்த கட்சி சார் சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க, நான் என்ன சொல்ல, நீ இதை சொல்லிட்டு என்கிட்ட வந்து சேரது பாஜக. எல்லா கட்சியிலும் தான் சேர்றாங்க. பாஜக தான். இல்ல முக்கியமா பிஎல் சந்தோஷ் கோயம்புத்தூர்ல ஒரு மீட்டிங் நடத்துறாரு. என்ன தெரியுமா அவங்களோட அஜெண்டா? எக்ஸப்ட் ரேப் கேஸ், மிச்சி எல்லா வழக்கு இருந்தாலும் சேர்த்துக்கங்க கட்சியில தமிழ்நாட்டில்னு சொல்றாங்க. ஏங்க பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர்கள் ஊழல் செஞ்சாங்களா அல்லது ஏதாவது குற்றம் செஞ்சாங்களா அப்படின்னு இங்க சொல்லணுமே தவிர, பாரதிய ஜனதா கட்சியில எல்லா வழக்கும் நிலுவையில அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் சேர்த்த உடனே பாரதிய ஜனதா கட்சியில இந்த தேர்தல் பாண்டை இதை நியாயப்படுத்துறீங்களா? நான் கேக்குறேன். தேர்தல் பாண்டில திமுக 600 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க. ஆமா, தேர்தல் பாண்டில திமுக 600 கோடி ரூபாய் வாங்கியிருக்கு. அந்த 600 கோடி இல்லாம 6500 கோடி பாஜக 6500 கோடி ஒரு மாநில கட்சி 600 கோடி ரூபாய் வாங்கி. மாநில கட்சி இல்ல, நான் என்ன சொல்றேன், எந்த மாதிரி ஆட்கள் கிட்ட பாஜக வாங்கியிருக்குது? வழக்கு இடி வழக்கு நிலுவையில் இருக்க ஆளுங்கிட்ட தான் நீங்க வாங்கியிருக்கீங்க. சொல்லுங்க எப்படி? யாரு சொன்னாங்க? எல்லாம் வந்துச்சு, எல்லாம் சொன்னாங்க. நியூஸ் மினிட் ஆர்டிகல் படிங்க, உங்களுக்கு தெரியும். அதுல இருக்குது. எல்லாம் சொன்னாங்க, சொல்லுங்க. நியூஸ் மினிட் ஆர்டிகல் படிங்க. இன்னமே நியூஸ் மினிட் சார் ஆர்டிகல் இருக்குது. அது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. இப்ப உச்சநீதிமன்றத்திலே இனிமேல் தான் அவர்கள் வந்து தகவலை வெளியிட வேண்டும். ஒரு இடைவேளைக்கு அப்புறம் பேசுவோம். நீங்க பேசுங்க. இடைவேளைக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பேசுங்க. நான் ரெண்டு பேரும் பேசுறேன். ராஜசேகரன் சார், நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்கறது ஸ்டேட் பொலிட்டிக்ஸை, ஸ்டேட்டில் ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு தலைமை தாங்கக்கூடிய அவர்கள் சாவரின் கண்ட்ரியில் சத்தியத்தை செஞ்சு ஆட்சியை நடத்தி வாக்குகளை கொடுத்து எல்லாத்துலேயுமே ஸ்கிப் ஆகிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இத்தனை ஊழல் குற்றச்சாட்டுகள், பொன்முடியிலிருந்து துரைமுருகனில் இருந்து பெரியசாமி, எம்ஆர்கே பன்னீர்செல்வம், மறுபடியும் KK ரகுபதி, பெரிய கருப்பன், எல்லாருமே ரகு கீதா ஜீவனில் இருந்து அவ்வளோ பேரும், இது என்ன சார், இது என்ன சார் மெசேஜ்? நான் அதுக்காக பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இங்கே நாம இல்லை, அதிமுக இல்லை. இப்போ முதல்ல பேசக்கூடிய தலைப்பு திமுகவுக்கு தான் உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. என்ன மெசேஜ்? நான் அது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சொல்லிடுறேன். தேர்தல் பாண்ட் சொல்றேன். ஹவு மச் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கேட்டார்ல, நான் சொல்றேன் பிட்வீன் ஏப்ரல் 2023 ஜனவரி 2024ல 5 ஃபேஸஸில் வாங்கியிருக்காங்க. அதாவது 4500 கோடிக்கு எலக்டோரல் பாண்ட்ஸு. ரூலிங் பிஜேபி ஹையஸ்ட் அமௌண்ட் 2017-2023ல 6570 crores, 54%. இதில் 54% திமுக வாங்கியிருக்குது. எத்தனை பர்சன்ட் இருங்க? டிஎம்கே 650 கோடி பர்சன்டேஜ் பாருங்க. 54% பெனிஃபிஷரி ஆஃப் எலக்டோரல் பாண்ட்ஸ் வந்து பிஜேபி. இவங்க என்ன சொல்றாங்க? சின்ன, அதாவது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரையும் உள்ள இருங்க, ஆர்டிஐல வந்த தகவலை நான் படிக்கிறேன். அதாவது இருங்க, காங்கிரஸ் பார்ட்டி 1123 கோடி. எப்படி வாங்கலாமா சொல்லுங்க? ஊழல் தானே அது. அப்படினா நீ உங்க 6500 பெருசா 1100 பெருசா ஊழல் தானே. நீ பேசுற கொஞ்சமாவது. ஆமா, உங்க பிரகாரம் ஊழல் கலவன கலை. 6500 பிஜேபி வாங்குது நல்லதா? 1000 கோடி காங்கிரஸ் வாங்குது ஊழல் சொல்றீங்க? ஊழல் இல்லங்க, அது ஊழல் கிடையாதுங்க. உயர்நீதிமன்றம் சார், இந்த சிஸ்டம் சரியா தப்பா? ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது நான் விளக்குறேன். நம்மளுடைய அதெல்லாம் கிடையாது. இத நான் சொல்றேன். நீங்க ரெண்டு பேரும் வழக்கறிஞர். நீங்க ரெண்டு பேருமே வழக்கறிஞர். நீதிமன்ற நீதிபதியா இருந்து சொன்னா அது சட்டமாகும். உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது அப்படின்னு சொன்னா, இதுல தகவல் அறியும் உரிமை சட்டத்துல யாரு கொடுத்தாங்க அப்படிங்கிற தகவல் இல்ல, டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும். அது ஊழல் சொல்லல. சரி, சொல்லிடுறேன். சரி, சொல்லுங்க. அதாவது இவங்க ஊழலே பண்ணலன்றதுக்கு
எந்த ஆதாரமும் இல்ல. இவங்க ஈக்குவலி ஊழல் பண்ணாங்கன்னு ஆதாரம் இருக்குது. ஆதாரம் உச்சநீதிமன்றம் பாஜக ஊழல் பண்ணிருக்குன்னு சொல்லிருக்குது. அதான் தீர்ப்பு. அதான் எலக்டோரல் பாண்ட்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க. எலக்டோரல் பாண்ட்ஸ் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணதுக்கு காரணம் ஊழல் நடந்துருக்குதா? ஊழல் தான் அது. அது ஊழல் தான். அதுதான் ஊழல் தான். என்னங்க நீங்க அதெல்லாம் பாருங்க. பாருங்க ஒரே நிமிஷம். இந்த எல்லாரும் நான் கட்டிங் அக்ராஸ் ஆல் பார்ட்டிஸ் எல்லார் மீதும் ஊழல் வழக்கு இருக்குது. ஊழல் வழக்கு இருக்கவங்க மொத்த பேரும் பாஜக சேர்ந்துட்டாங்க. நீங்க அரசியல்ல யோக்கியன்னு எவனும் பேச முடியாது. ஊழல் பண்ண அத்தனை பேரும் பாஜக சேர்ந்திருக்காங்க. இல்ல அப்போ பாஜக என்ன கட்சி? ஊழல் பண்ண அத்தனை பேரும் பாஜக சேர்ந்திருக்காங்க. பாஜக என்ன கட்சி? ஏங்க ஊழல் பண்ண அத்தனை பேரும் பாஜக சேர்ந்திருக்காங்க. இடி வழக்கு, சிபிஐ என்னங்க ஊழல் வழக்குகள் என்னங்க ஊழல் வழக்கு இடி வழக்கு இருக்கிற மொத்த பேரும் பாஜக சேர்ந்திருக்காங்க. அதுக்கு என்னன்னு கேட்டா சேர்ந்தாலும் கூட வாஷிங் மிஷினா நிர்மா பவுடர் போட்ட உடனே ஏரியல் போட்ட உடனே வாஷிங் மிஷின்ல வாஷ் பண்ணி எல்லாம் புனிதமாயிருவாங்களா? மனித புனிதமாயிருவாங்க. ராஜேஷ் நீங்க ஒரு வழக்கறிஞர். நான் வந்து தமிழ்நாட்டுல ஒரு எலக்டட் பாடியை இவ்வளவு பேரு அரசியலமைப்பு சட்டத்துல இவ்வளவு வழக்கு இருக்கு. நேத்து ராதாபுரத்துல திமுகவுடைய எம்எல்ஏ ஞான திரவியம் மீது 200 கோடி வழக்க அறப்போர் இயக்கம் ஆதாரங்களோடு இருக்கு. நான் இதுல 16 சாட்சிகளோடு விசாரித்திருக்கேன். அவ்வளவு தீர்ப்பு இருக்கு. பக்கம் பக்கமா இருக்கு. திருப்பியும் சொல்றேன். டிஎம்கே மீது ஊழல் குற்றச்சாட்டு ஊழல் வழக்கு நிலுவையில் இருக்குது. ஈக்குவலா ஊழல் குற்ற இதே செந்தில் பாலாஜி பிஜேபியில சேர்ந்தா அவரு மனித புனிதரா இல்லையா? அவ்வளவுதான் விஷயம். யாரு மேல உள்ள வழக்குகளையும் நாங்க காப்பாற்றுறது இல்ல. அப்ப உங்க கட்சியில சேர்றதுனா எங்க கட்சியில சேரலாங்க. நீங்க கூட வரலாங்க. கட்சியில சேரலாங்க. நான் வரலாமா? ஆமா நீங்க கூட வரலாம். சேர மாட்டீங்க. யார் வந்தாலும் கட்சியில ஊழல் கேஸ் அதனால சேரறதுக்கு வரலாம். எனக்கு தகுதி இல்ல. பாஜகல சேரறதுக்கு ஊழல் வழக்கு தான் சேர முடியும். திமுக ல சேர்ந்தா தான் ஊழல் பண்ண முடியும். இல்ல ஊழல் திமுக ல சேர்ந்தா தான் ஊழல் பண்ண முடியும். அப்படி ஆசை இருந்தா திமுக ல சேருங்க. அத பத்தி ஒண்ணும் ஊழல் வழக்கு இல்ல. அதனால பாஜக ல சேர முடியும். ஆசை இருந்தா திமுக ல சேருங்க. ஊழல் பண்றதுக்கு பாஸ்கர் சார் பேசுவாங்க. நீங்க நிறைய நேரம் ரெண்டு பேரும் சிறப்பா பேசுறீங்க. இன்னும் ரெண்டு பேருக்கு சான்ஸ் இருக்கு. பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி சொல்லுங்க சார். சரி நீங்க சொல்ல வர கருத்து உங்களை கேள்வி வைக்கல சொல்லுங்க. ஆமா இப்போ எனக்கு என்னென்ன அடிப்படையில் ஒரே ஒரு விஷயம் தான் திரும்ப சொல்கிறோம். ஒரு எழுத்தாளனாகவும் காந்தியவாதியாக நான் பார்ப்பது ஒன்றுன்னா ஒரு தார்மீக பொறுப்புணர்வுன்னு எல்லாருக்கும் இருந்தாலும் ஒரு மிக முக்கியமான ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு மிக முக்கியமான பொறுப்பு இந்த மாநிலத்தினுடைய அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர். அவர் ஏற்கனவே அமைச்சர் பொறுப்பில் இருந்த போது நடந்தது ஒரு முறைகேடுகளில் அந்த தீர்ப்பே சரியாக தவறானது தான். அந்த வழக்கு நடைபெற்ற விதமே தவறு என்று மாண்புமை உயர்நீதிமன்றம் கூறிய பிறகும் கூட தொடர்ந்து அந்த பொறுப்பில் இருப்பதையே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுதான் நான் அதுக்கப்புறம் அவர் தப்பு செஞ்சாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே ஒரு முறை வழக்கு நடந்து அந்த வழக்கு நடந்த விதம் சரியில்லைன்னு சொல்லிவிட்டு அது அந்த மாண்புமை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா மிக கடுமையான வார்த்தைகள். பெர்வர்சிட்டிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெர்வெக்டடாக நடந்திருக்கு இந்த தீர்ப்பு. அது மட்டும் இல்லை கிராஸ் இல்லீகாலிட்டின்னு கொடுத்துருக்கு. அந்த டாக்குமெண்ட்ஸ் நாம படிச்சா 2-3 மணி நேரம் ஆகும். படிச்சு சொல்றேன். ஆமாம் அவங்க சொல்லுங்க கிராஸ் இல்லீகாலிட்டின்னு சொல்லியிருக்கு. இவ்வளவு சொல்லியிருக்கு. அவர் மேலே வந்து அந்த வழக்கின் மீது தீர்ப்பு மீது இவ்வளோ வந்திருக்கிற போது அப்போது ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கணுமா இல்லையா? யாருக்கு இருக்கு அந்த தார்மீக பொறுப்பு? அதான் கேட்குறேன். எனக்கு அது புரியவே இல்லை சார். சிறுவில்லிபுத்தூர் கோர்ட்டில் 2 பேருமே அக்யூட்டல் ஆகிறாங்க. யாரு? KKSSRம் தங்கம் தென்னரசும். இதே ஆனந்த் வெங்கடேஷன் என்ன சொல்றாரு? 2 கேஸும் விடுவிக்கப்பட்டத ஃபார்மேட் சேம்ங்கிறார். எல்லா கேஸும் இங்கே பாருங்களேன். ஒரு வழக்கு ஒரு நகரத்திலேருந்து இன்னொரு நகரத்துக்கு மாற்றப்படுகிறது. அங்கே 6000 பக்கம் இருக்கக்கூடிய அந்த கேஸ் கட்டு எல்லாத்தையுமே படிச்சுட்டு அடுத்த நாள் ரிட்டையர் ஆகிறதுக்கு முதல் நாள் வந்து ஒரு ஆர்டர் போட்டு போகிறாங்க இவர் விடுவிக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உயர்நீதிமன்றம் எடுத்துட்டு அதுக்கு தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் குற்றவாளி தீர்ப்பளித்திருக்கிறது. உண்டா இல்லையா? அப்போ இதுக்கு யார் தார்மீக பொறுப்பு எடுக்கிறது சொல்லுங்கள்? யாருக்கு? உங்களுக்கு எனக்கு அது மாதிரி நடக்குமா? பின்னால் என்ன நடந்திருக்கிறது? ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரம் இருந்திருக்கிறது. ஒரு அதிகாரம் விளையாடி இருக்கிறது. அதை நம்ம ஏற்றுக்கணும். இல்லை சார். இப்போ நான் இப்போ திமுக விட்டுருங்க. எக்ஸ்என் ஒய்னே வைப்போம். ஏன் விடணுங்கிறேன் நான். ஏன் விடணும்? டிஎம்கே வைப்போம். இதே முதலமைச்சர் வந்து செந்தில் பாலாஜி மீது
பப்ளிக் பொதுக்கூட்டங்களில் கடுமையாக விமர்சனம் வச்சுட்டு அவர் கைது செஞ்சவனை குடும்பத்தோடு போய் பார்க்கிறார்கள், மருமகன் பிள்ளைகள்லாம். அப்போ தமிழ்நாட்டுடைய வாக்காளர்கள், நெறிமுறைகளுக்கு உட்பட்ட தமிழ் மக்களை அவர்கள் என்ன நினைப்பார்கள்? ஒரு ஊழல் குற்றச்சாட்டா? என்னுடைய ஆள் ஊழல் இல்லை, அவன் குற்றப்படி செய்ய வருவான். அப்படி ஒரு வேளை நீங்கள் சந்தேகித்திருந்தால் ஊழல் வழக்கில் இருந்து வெற்றி பெற்று வருவான். அப்படி அல்லவா சொல்ல வேண்டும்? ஏன் பதறுகிறார்கள்? இப்போ நான் கேட்கறேன், பதில் சொல்லுங்க. ஏன் பதறுகிறார்கள்? எதற்கு குடும்பத்தோடு மகன் என்று போய் பார்க்க வேண்டும்? ஏன் ஈடி இருக்கட்டும், ஈடி வந்து என்னை உங்களை பிடிச்சி போடுதா? நான் கேட்கறேன், பதில் சொல்லுங்க. ஏன்னா ரஞ்சித் குமாரையும் ராஜசேகர பிடிக்க முடியுமா ஈடி? இப்போ அதே கேள்விதான் நான் ஒவ்வொரு முறை கேட்கறது. நான் கேட்கிற கேள்வி சொல்லட்டுமா? 30 கம்பெனி மேல இடி ஐடி ரைடு கேஸ் 335 கோடி பிஜேபிக்கு போயிருக்குது. இதுதான் இன்வெஸ்டிகேட்டர். சார் சொல்லுங்க. சார் கிருஷ்ணமூர்த்தி ஐயா பேசுறீங்க. ராமநாதன் நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் இதுல என்ன வாட்ஸ்அப் நியூஸ் எங்க வாட்ஸ்அப்ல ஆர்டிஐல போட்டு என்னப்பா உங்க பிரச்சனை பெரிய பிரச்சனை இருக்குப்பா. கொஞ்சம் இருங்கப்பா. ரெண்டு பேரால பெரிய தலையெழுத்த கொஞ்ச நேரம் இருங்க. 30 கம்பெனி மேல ஐடி இடி ரைடு கேஸ் இருக்குது. அவங்க கிட்ட இருந்து 335 கோடி பிஜேபிக்கு வாங்கிருக்காங்க. இது வந்து ஆர்டிஐல வந்தது வாங்குறாங்க. பாஸ்கர் சார், ராமநாதன் பாஸ்கர் ஐயா பேசி முடிச்ச பிறகு நீங்க பேசுங்க, விளக்கம் சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க. பாருங்களேன், பொது வாழ்க்கை வந்து பிறகு சில விஷயங்கள் நம்ம மிக நிச்சயமாக எதிர்பார்த்தே ஆகணும். அதுவும் ஒருவர் மாண்புமிகு அமைச்சராக இருக்கிற போது ஒரு அடிப்படை நெறிமுறைகளை எவ்வளோ எதிர்பார்ப்பதற்கு ஒரு சாமானியனாக எனக்கு மிக நிச்சயமாக உரிமை இருக்கிறது. கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கிறது. நான் பார்க்குறேன், மிக முக்கியமான பொறுப்பில் இப்போதும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார். அவர் ஏற்கனவே இருந்தபோது இது மாதிரி ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்று வந்த ஒரு தீர்ப்பு, அதாவது தவறு நடக்கவில்லை என்று வந்த தீர்ப்பை மாற்றி அமைத்திருக்கிறது. அப்போ தார்மீக பொறுப்பு யார் மீது இருக்கிறது? அதான் என்னோட கேள்வி. அப்போ தார்மீக பொறுப்பு யாருமே இல்லை. மக்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போடுவாங்க, அந்த மாதிரி ஓட்டு வாங்கிக்கலாம், நம்ம திரும்ப அதிகாரத்துக்கு வரலாம்ங்கிறதா வேற விஷயம். ஆனால் தவறு நடந்திருப்பதற்கான ஒரு ஒரு அடிப்படை முகாந்திரம் இருக்கிறதுன்னு ஒரு தோன்றுகிற போது கிருஷ்ணமூர்த்தி சார், பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி ஒரு கேள்வி. நம்முடைய ஆனந்த வெங்கடேஷன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அமைச்சர்களாக இருப்பவர்கள் பரிசுத்தமானவர்களாகவும் நியாயவான்களாக இருக்க வேண்டும். 2020-24 ஜூலைக்குள் தீர்ப்பளித்து விட வேண்டும். நம்ம ஷார்ட் டைம் கொடுத்துருக்காங்க. மார்ச் 28க்குள்ள கோர்ட்ல ஆஜராகணும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கடுமையான சொல்லாடலை பயன்படுத்துகிறார். ஆனால் இவர்கள் தனிப்பட்ட முறையில் ஆனந்த வெங்கடேசனை பொதுமேடைகள் விசாரிப்பது போல் அவர் அந்த இடத்தில் திமுக இல்லாமல் மற்ற கட்சி இருந்தாலும் அவர் அதைத்தானே செய்திருப்பார். யாராக இருந்தாலும் அதைத்தானே செய்ய வேண்டும். ஆமாம், இப்போ நான் சொல்ல கூட இப்போ நான் கூட இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி பேரெல்லாம் நான் சொல்கிறதே இல்லை. என்னை பொறுத்தவரைக்கும் இல்லைன்னா குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. ஒரு ஏற்கனவே ஒரு குற்றம் வந்திருக்கிறது, வழக்கு நடைபெற்றிருக்கிறது. அந்த வழக்கு சரியாக நடைபெறவில்லை, தீர்ப்பு கடத்தப்பட்டிருக்கிறது. நல்லா வச்சுங்க, சப்வர்ஷன் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸ் அதில் கொடுத்துருக்காங்க. சப்வர்ஷன் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம், ஒரு கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்தையே வந்து அப்படியே கடத்தி கொண்டு போகிறதுக்கு அது மாற்றுவதற்கான ஒரு முயற்சி நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. யார் பண்ணியிருப்பாங்க சொல்லுங்க? கண்டிப்பாக அது யார் பதில் சொல்லணும்? இதுக்கு பின்னாடி அதிகார வர்க்கம் இருக்கிறது என்று பொதுவாக அதிகார வர்க்கம் இல்லாமல் இது சாத்தியம். யாரிடம் அதிகாரம் இருக்கிறதோ அவங்க இருக்கிறார்கள். எனக்கு கட்சி பற்றி தான் கவலை இல்லை. ஆனால் நடந்திருக்கிறதா இல்லையா, அதுக்கு யார் பொறுப்பே இருக்கணும் சொல்லுங்க. அப்படி என்றால் அதிகார வர்க்கம் ஏன் டிஸ்க்ளோஸ் பண்றதுக்கு தயக்கிறார்கள்? have a lot of reluctance politicians. இன்னும் நான் பல கேள்விகள் கேட்க விரும்பல பொது வெளியில். ஆனால் அதுக்கு பிறகு ஏராளமான கேள்விகள் இருக்கின்றன. இது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க, நல்லா வச்சுக்கோங்க. சாதாரண விஷயம் இல்லை. அந்த 8 லட்சம் ரூபாய் அண்ணாமலைக்கு போகுது, அதையும் சேர்த்து கேளுங்க பொது வெளியில். ராமநாதன் சொல்லுங்க. இந்த சரவணன் சொன்னதா சொன்னீங்க. அதாவது இதுல வந்து இப்போ ஹவுசிங் போர்டுக்கு ஒன்றும் இழப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் அதை திமுக லாயர் சொல்கிறார். அந்த லாயர் சொல்கிறார், அவ்வளோதானே தவிர அது சட்டபூர்வமானது இல்லை. ஒரு என்ன மனு கொடுத்து வாங்குறாங்க, நான் கலைஞருடைய உதவியாளராக இருக்கிறேன், இவ்வளவு ஊழல் செஞ்ச கட்சியாக இருந்தாலும் கூட நான் எனக்கு வந்து பணமே இல்லை, வீடு வாடகைக்கு தான் குடியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை கொடுக்குறாரு. மனுவை கொடுத்து அவரிடம் அலாட்மெண்ட் செய்த சில மாதங்களுக்குள்ள அவர் வந்து வேற ஒருத்தருக்கு விற்கிறாருன்னு வச்சுங்க, அதுவுமே உள்நோக்கம் தானே. அந்த நோக்கமே அடிபட்டு போகிறது இல்லை. அவர் குடியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வீடு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டை வாங்குறாரு. அலாட்மெண்ட்டு ஒரு தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கிறது அப்படின்னு சொன்னால் அதை வந்து சில மாதங்களுக்குள்ள அவர் வந்து வேற ஒருத்தருக்கு விற்கிறார் அப்படின்னு சொன்னால் அதுவே உள்நோக்கம் தானே, அதுவே ஊழல் தானே. ஸோ வாங்கிட்டு கைமாத்துறாரு அப்படின்னு சொன்னால் தேவை இருந்தால் அதிலே இருந்திருப்பாரு. ஆமாம், தேவைன்னா அதிலேயே இருந்திருப்பாரு. இடத்துல இடத்த சொல்லுங்க. முகப்பேர்ல ஏரி ஸ்கீம். ஆமா, ஏரி அங்க எவ்வளவு தெரியுமா ஸ்கொயர் ஃபீட்? 16,000 ரூபாய். ஆமா, ஒரு ஸ்கொயர் ஃபீட் 16,000 ரூபாய். அதுல வந்து அவருக்கு 16,000 ரூபாய், 3 கோடி 4 கோடி போகுது. 3 கோடி 4 கோடி போகக்கூடிய இடத்தை வந்து அவருக்கு ஒதுக்கி அவர் தேவைப்பட்டால் உண்மையிலேயே அவரே இருந்திருப்பாரு.
அது ஒரு 2 கை 3 கை மாறுது அப்படின்னு சொன்னாலே அதுவே நோக்கமே குற்ற செயலுக்கு தான். மென்சரியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குற்ற மனம் தான் அந்த குற்ற செயல் தான். அதுவே அந்த ஒரு பிரைமா ஃபேசி குற்றத்தை நிரூபிக்கிறது. அதற்கு பின்னால இந்த அண்ணன் வந்து என்ன எலக்ட்ரல் பாண்டை பிடிச்சிக்கிட்டாரு என்னன்னே தெரியல. அதாவது எலக்ட்ரல் பாண்டில் ஊழல் அப்படின்னு சொன்னால் ஒரு மாநில கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் 600 கோடி ரூபா எலக்ட்ரல் பாண்டில் வாங்குறாங்க. எலக்ட்ரல் பாண்டு இல்லாமல் எவ்வளவு ஊழல், எவ்வளவு கோடி, ஒரு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை, இவ்வளவு பெரிய பஸ் ஸ்டாண்டை கட்டி 2 கோடியே 40 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மராட்டிய கம்பெனிக்கு ஏலம் விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னா இது என்ன பாருங்க. பிஜிஎம் கம்பெனி அது பிளாக் லிஸ்ட் கம்பெனி. அத பத்தி நான் நம்ம ஜெயா பிளஸ்ல பேசிக்கிட்டே இருக்கோம். ஆமா, அதாவது ஆம்னி பஸ்ல கோயம்பேடுல ஃபுல்லாகி அந்த சீட்டுகள் ஃபுல்லாகி அந்த கிளாம்பாக்கத்துக்குள்ள போகல அப்படின்னு. ஏன் ஒரு சீட்டுகள் நிரம்பி விட்டா அவங்க வந்து தென் மாவட்டத்துக்கு போகிறவங்க அப்படியே நேராக போவாங்க. அதுக்கு உள்ள போய் அந்த கம்பெனிக்கு கப்பம் கட்டாம போனா அவங்க மேல 10,000 ரூபாய் ஃபைனை போடுறாங்க. இது என்ன கொடுமையை பாருங்க. இந்த கொடுமை அரசாங்க பஸ்ஸுகள் உள்ள போனாலும் கூட அதுக்கு கப்பம் கட்டணும். நம்ம வரி பணத்துல கட்டக்கூடிய அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நாம அரசாங்கமே அதற்கு வரி கட்டணும். என்ன சொல்றீங்க? என்ன சொல்ல வாரீங்க? திமுக அரசாங்கத்தில் எல்லாம் ஊழல் சொல்ல வரீங்களா? நிச்சயமா திமுக அரசாங்கம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஊழல். அண்ணாவின் கொள்கை கழகம், கழகத்தின் கொள்கை ஊழல். அண்ணாவின் கொள்கைனா அதை பேசக்கூடாது. இல்ல, அண்ணாவின் கொள்கை கழகம். அண்ணாவின் மீது ஏதாவது நீங்க இல்ல எல்லாம் சொல்லிட்டு போக இல்ல, நம்ம சொல்லல. அவர்களின் மீது ஏதாவது காட்ட முடியுமா? அண்ணாவின் கொள்கை கழகம், இந்த கருணாநிதி இருக்கக்கூடிய கழகத்தின் கொள்கை ஊழல் அப்படின்னு சொல்றேன். அண்ணா அவர்கள் அண்ணாமலையின் கொள்கை கூட கொஞ்சம் இருங்க சார். ராஜசேகர் எங்க ஊழல் வாங்குறாருன்னு பேசுவோம். அதை பத்தி ஒண்ணும் இல்ல. அதாவது திராவிட முன்னேற்ற மது கொள்கையில சாராய கடையை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த மது விற்பனையின் மூலம் கிடைக்கக்கூடிய பணம் வந்து குஷ்டரோகியின் கையில் இருக்கக்கூடிய வெண்ணெய் மாதிரி அப்படின்னு உதாரணம் சொன்னவர் இல்லங்க. வெண்ணெய் நக்கறதுக்கு சொல்லணும். ஆமா, ஒரு ப்ரோகிராம் நடத்தின ப்ரோகிராம்ல பேரறிஞர் அண்ணா அவர்கள் என்ன சொன்னார், நாடாளுமன்றத்தில் என்ன பேசினார். அதனால அண்ணாவின் அண்ணா காட்டினது நியாய நீதியின் ஆட்சி, சத்தியத்தின் ஆட்சி, உண்மையின் ஆட்சி. ஆமா, அதைத்தான் இதை கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு கலைஞர் தலைமையிலான அரசாங்கமாக இருக்கட்டும், இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசாங்கமாக முழுக்க முழுக்க ஊழல் ஆட்சி தான். 30 செகண்ட்ல முடிச்சிடுறேன். என்ன அந்த வழக்கறிஞர் சொன்னார் இல்லையா, இதில் வந்து நஷ்டம் இல்லை, இதில் எழுப்பு வரலன்னு சொல்லிட்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க. பேசிக் பிரின்சிபல் இன் கேசஸ் ஆஃப் நெப்போட்டிசம் தேர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் லாஸ் டு எக்ஸ்செக்கர். உங்களுக்கு நீங்கள் அரசாங்கத்தில் இருக்கீங்க, ஒரு 10 பேருக்கு உங்களுக்கு வேண்டி உங்களுக்கு வேலை போட்டு கொடுங்க வச்சுங்களேன். இது எப்படி கொடுக்கலான்னு கேட்டால் அரசாங்கத்திலாம் எங்கே நஷ்டம் வந்து கேட்க முடியுமா? பாரபட்சம் காட்டுவது என்பது நேரடியாக அரசாங்கத்துக்கு எழுப்பு இல்லை, வேறு யாரோ ஒரு லீகல் பெனிஃபிஷியருக்கு எழுப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் அந்த அரசுக்கு எழுப்பு இல்லைங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத வாதம். நெப்போட்டிசம் ஏன் கூடாதுன்னு சொல்கிறோம்? வேண்டியவங்களுக்கு பாரபட்சம் பாட்டு கொடுக்குறான்னு அர்த்தம். அதில் அரசாங்கத்துக்கு எழுப்பு வராது. ஆனால் ஆமாம், அதில் அரசாங்கத்துக்கு எழுப்பு வராது. ஆனால் சாமானிய மக்களுக்கு மிக நிச்சயமாக எழுப்பு வரும். சாமானிய மக்களுக்கு எழுப்பு வந்திருக்கா இல்லையா அது சொல்லணும். அப்படி தான் பார்க்கணும். அது நெப்போட்டிசம் அது வராது. சுருக்கமாக சொல்லுங்க. அதாவது இப்போ அண்ணன் சொன்னார் இல்லையா, பிஜேபியில் வந்து இந்த 3 வருஷத்துலையுமே இமாலய ஊழல் ராதாபுரத்தில் 50 லட்சம் கன அடி, 1 கோடி கன அடிக்கு மேலே அடித்து தூக்கியிருக்கிறாங்க. ஊரே இல்லாமல் காலி பண்ணி மழையை காணாமாக்கியிருக்கிறாங்க. அனைத்து திமுக பிரமுகர்களும் இதில் இப்படி ஒரு ஊழல் 2 ஊழல் ஐயா. இந்த மாதிரி ஒரு கட்சின்னா என்ன நடக்கும்? இல்லை, ஊழல் மட்டுமே தான். ஊழல் மொத்த வடிவமாக இருக்கிறாங்க. இப்போ மற்ற கட்சி எல்லார் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டுக்கு, பிரதமர் மேலேயுமே, முன்னாள் பிரதமர் இன்னாள் பிரதமர் எல்லார் மேலேயுமே ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இன்றைக்கி வந்து அவங்க கட்சியில் ஒரு அமைச்சர் வந்து இன்றைக்கி முன்னாள் அமைச்சராக இருக்கார். அவர் மேலே கன்விக்டே ஆகிட்டார். அக்யூஸ்டாக இருக்கிறவர் நீ கன்விக்டே ஆகிட்டார். அவரையுமே இன்னைக்கு கட்சியில் தானே வச்சுருக்கீங்க. அதில் வேறு இந்த வரக்கூடிய தேர்தலுக்கு வந்து திட்டம் போடுறதுல அவர் முக்கியமான ஒரு நபராக இருக்கார். அது எப்படி வந்து ஏற்றுக்க முடியும்? அண்ணன் பொன்முடி அவர்கள் நீங்கள் அவர் கன்விக்ட், அவர் வந்து ஒரு குற்றவாளி. நீங்கள் குற்றம் சுமத்தப்பட்டது கூட ஓகே, சரி, அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களால் குற்றம் சுமத்தப்பட்டுதான் இருக்காரு. வயசாகி பூச்சி ஐயா, 73 வயசாகி பூச்சி நீ உள்ள கொண்டு வச்சிடாதீங்கன்னு. அதான் உள்ள வைக்காது. சரி, ஓகே, உடல் நலத்தை வந்து நம்ம கருத்தில் கூட வச்சுட்டானுங்க. ஆனால் அவர் குற்றவாளியா இல்லையா? நீ குற்றவாளி, அவர் நீங்கள் கட்சியோடு நீக்கி இருக்கணுமா இல்லையா? மீண்டும் கூட அவர் மறு விசாரணைக்கு போயிட்டு அவர் குற்றமற்றம் நிரூபிச்சு உடனே நீங்கள் கட்சியில் சேர்த்துங்க. ஆனால் குற்றவாளியை ஒரு கன்விக்டை நீங்கள் கட்சியில் வச்சுக்கிட்டு கூடுதல் பொறுப்பு, சரி கட்சியில் கூட ஒரு ஓரமாக வைங்க, அது கூட பழிவாங்கும் நடவடிக்கை கூட சொல்லிக்கலாம். மக்களுக்கு வரக்கூடிய தேர்தல் அறிக்கையில் அவரை வச்சு என்ன பண்ண போறீங்க? எப்படி ஊழல் பண்ணுறது,
வந்து எப்படி கொள்ளையடிக்க போகிறோம் திட்டம் போடுறதுக்கான குழுவில் அவர் வச்சிருக்கீங்கிற கேள்வி வருமா இல்லையா? அப்போ ஒரு தார்மீகமும் இல்லை, ஒரு தர்மமும் இல்லை. அப்போ திமுகவுக்கு மக்களை பற்றின கவலையே கிடையாது, மக்கள் என்ன நினைப்பாங்கிறது கவலையே கிடையாது. இந்த 5 ஆண்டுகளுக்கு மேலே மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இது எப்படியும் ஓட்டு போட மாட்டாங்க, இருக்கிற 5 ஆண்டில் கொள்ளையடிச்சிட்டு போவோங்கிறது மட்டும்தான் திமுகவோட நோக்கமாக இருக்குது. அதோட ஒரு விஷயம் தான். இப்படி ஒவ்வொருத்தராக வரப்போகிறாங்க. இனி எத்தனை வந்தாலும் சரி, மக்களை பற்றி அவர்களுக்கு கவலைப்பட போகிறதில்ல, தார்மீகமும் அவர்களுக்கு கிடையாது. இன்னும் பொறுத்திருந்து பார்ப்போம் எத்தனை பேர் கன்வீட் ஆக போகிறாங்கன்னு. ராஜேஷ் சார், இப்போ நீங்கள் நான் உங்கள்கிட்ட நல்லா இருப்பீங்க நியாயமாக கேட்குறேன். இந்த கேலி பண்ணுறது, அவர்கிட்ட கேட்குறது 10,000 சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் பேசக்கூடாது. இல்லை சம்மந்தம் இல்லை, நான் கேட்கறது நீங்கள் ஒரு பொருத்தமான வழக்கறிஞர். பாஜக ஸ்போக்ஸ் பர்சனை கேட்குறேன். ஊழலே பண்ணலன்றது நீ வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு எப்படி மாசம் 10 லட்சம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டா அவரே சொன்னாரு. அவர் 8 லட்சம் சொன்னாரு கொடுக்குறேன்றாரு. 10 லட்சம் அது ஊழல் இல்லையான்னு கேக்குறேன். 10 லட்சம் யாருங்க? 8 லட்சம் யாருக்கு ஊழல்? என் ஃப்ரெண்ட்ஸ் குடுக்குறான்னு சொல்றேன். எந்த ஃப்ரெண்ட் எது ஊழல்னா அதான் ஊழல். அதனால ஒண்ணு. ரெண்டாவது, எல்லா ஊழல் பண்ண அத்தனை பேரும் பாஜக ஐக்கியமாயிட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக நோட்டாக அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி ஆட்சி செய்த தமிழ்நாட்டில் மக்கள் ஏமாற மாட்டார்கள். பாஜகவை விரட்டி விரட்டி அடிப்பார்கள். அவங்களுடைய பொய்யும் வழக்குக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன்னா எல்லாம் விரட்டி அடிப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள். ஏன்னா அவ்வளவு பொய். 5 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல இருக்கு, இல்ல 5 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல இருக்குன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க. 2 கோடி வேலை வாய்ப்பு தரேன்னு சொன்னீங்க. 10 வருஷம் ஆச்சு. 20 கோடி வேலை வாய்ப்பு எங்க? இதெல்லாம் கேட்டா உடனே இடி வழக்கு, ஐடி வழக்கு. 2 கோடி இளைஞருக்கு வேலை வாய்ப்பு எங்க? 2 கோடி இளைஞருக்கு வருஷத்துக்கு வேலை வாய்ப்பு எங்க? பொய் பொய்யா பேசி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. 2 கோடி வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது? பொய் 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 அவ்வளவு பொய் வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அண்ட புழுகு ஆகாச புழுகு பண்ணதா பாஜக வேலை. நான் கேட்க கொஞ்சம் இருங்க. அண்ட புழுகு ஆகாச கொஞ்சம் இருங்க சார். ராஜசேகரன் சார் தலைப்பு என்ன இன்னைக்கு? சம்பந்தம் இல்லாம திமுக திமுக அமைச்சரும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, நீதிமன்றத்தில் இருக்குது, விசாரணைக்கு உட்படுத்தி அவங்க குற்றவாளி என்று நிரூபிப்பு பதவி போகுது. எப்படி பொன்முடி குற்றச்சாட்டே இல்லையே பிஜேபி மேல? நீங்க எப்படி சொல்றீங்க? குற்றச்சாட்டே இல்லையேங்க. ஏங்க அவ்வளவு குற்றச்சாட்டு? என்ன குற்றச்சாட்டு? என்ன குற்றச்சாட்டுங்க பிஜேபி மேல? பிஜேபி அமைச்சர்கள் மேல என்ன குற்றச்சாட்டு? நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. என்ன குற்றச்சாட்டுகள் இருக்கு? வரப்போகுதுன்னு சொல்றீங்க. என்ன குற்றச்சாட்டுகள் இருக்கு? ஆட்சி மாநாடு எல்லா குற்றச்சாட்டுகள் இருக்கு. எல்லா என்ஃபோர்ஸ்மென்ட் ஏஜென்சிஸும் கேஜ்டு பேரட் ஆயிட்டாங்க. சோ ஒண்ணுமே பண்ண முடியல. என்ஃபோர்சிங் ஏஜென்சிஸ் அவங்களோட கேஜ்டு பேரட் ஆங்க. உச்சநீதிமன்றமே சொன்னாங்க. கொடுக்க கூட உங்களுக்கு ஒண்ணும் வழி இல்லைங்க. நேர்களே, குற்றச்சாட்டுன்னு இதுகாரம் ஆளும் அரசுக்கு எதிராக மலை போல் குவிந்திருக்கக்கூடிய இந்த ஊழல் வழக்கை பற்றி பேசணும். உண்மையிலே மாநிலத்துடைய முதல்வருக்கு வந்து ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறது. அவர் மௌனியாகவே இருக்கிறார். ஆக இங்கே எங்களுடைய பேனலிஸ்ட்டு 2 வழக்கறிஞர்களும் வாதாடினார்கள். இந்த நாட்டில் எந்த கட்சியும் ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சி அல்ல, இது ஒரு பெரிய சாபக்கேடு. அது உண்மைதான். அதாவது காலவசியத்தில் காலப்போக்கில் சதிகளின் மூலம் சிக்கி கொண்டவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை அதிகார வர்க்கம் பயன்படுத்தி அவர்கள் குளிர்காடுகின்றார்கள். பின்பு ஆட்சி மாறுகின்ற போது காலம் மாறிவிடுகிறது. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சாபக்கேடு தான். இந்த விவகாரத்தில் திமுக எப்படி எதிர்கொள்ளப் போகிறது? மக்களின் மனநிலையில் கால ஓட்டத்தில் பிரதிபலிக்கும். நாம் காத்திருப்போம். அதுவரை எம்மோடு பிஓடியினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் ராஜசேகரன், வழக்கறிஞர் ராமநாதன், விமர்சகர் ரஞ்சித்குமார், கல்வியாளர் பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி, உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக விடைபெறுகிறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.